வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான அமைச்சருடைய கல்லூரி இடித்து தரைமட்டமா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை ஃபுல்லா A to Z பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்ன தகவல் ப்ரோ வெளியாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக கருதப்படுகின்றவர் தான் ஜெகத் ரட்சகன் மணிக்கர் ஏவாவேலு. ஓகேங்களா? ஏவாவேலு அவர்கள் என்ன அமைச்சராக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆக இருக்கிறார் நினைக்கிறேன். ஆமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சருங்க. பணக்கார அமைச்சர், பாசமான அமைச்சர், சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய அமைச்சர், பொன்முடி, வேலு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேரு, துரைமுருகன் அப்படி சரி ஓகே சேர்த்துக்கலாம். ஓகேங்க 10 வருஷம் 15 வருஷம் சீனியர் தான், பட் சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு வேற யார் இருக்கா? டிஆர் பாலு, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு. ஓகேங்களா? கடப்பாறை அணி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நண்பர்களே, மிக முக்கியமான அமைச்சர் அப்படின்றதுனால அவருடைய கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா இடித்து தரைமட்டமாக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைம்ல தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே மிக முக்கியமான அமைச்சர் என்ற காரணத்தினால நிறைய விதமான கல்லூரிகள் இடிப்பது, பிரச்சனைகள் செய்வது இப்படி இருக்கும். கண்டிப்பா செந்தில் பாலாஜிக்கு நடந்தது அனைவருக்கும் நடக்கும். செந்தில் பாலாஜியை பார்த்தா உங்களுக்குன்னா பேக்கு மாதிரி தெரியுதா? அவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் கும்மாங்குத்து கன்ஃபார்ம். ஓகேங்களா? முக்கிய அமைச்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சர். சீனியருக்கெல்லாம் சீனியர் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய கதைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா முடிக்கப்படும். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னா. ஓகேங்களா? திமுகவில் இந்த அமைச்சருக்கு பதில் அந்த அமைச்சர், இந்த கதையே அங்கே கிடையாது. ஓகேங்களா? தப்பு பண்ணியா நிச்சயமா நீ ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இந்த மைண்ட் செட்டிலே தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளும் பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் இருக்கலாம் நண்பர்களே, மாற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கலாம். திமுகவின் பணக்கார பட்டியல்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். ஸோ அதனால் கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. மிக முக்கியமான அமைச்சர் இவர் இருக்கிறார். இவரை என்னென்னலாம் குறை சொல்ல போகிறார்கள், என்னென்னலாம் பிரச்சனைகள் நடைபெறப் போகிறது என்பதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போல அடுத்தடுத்த காணொளிகள் காத்து கொண்டு இருக்கிறது. திமுகவின் மிக மிக மூத்த முக்கிய அமைச்சர் என்ற ஒரு காரணத்தினால யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.